இது வரையிலும் இருந்த அரசியலில் என்னுடைய வயசுக்கு நான் பார்த்த அரசியலில் இந்த அரசியல் பக்கா டீசெண்டாக போயின்னு இருக்கு. நான் அது கட்சிக்காகவோ எதிர்வாகவும் சொல்லலை, பக்கா டீசெண்டாக போயின்னு இருக்கு. யாரும் எந்த ஒரு இதுவும் பண்ணாத ரீப்ளை அவரை பற்றி விமர்சனங்கள் தப்பாக எதுவும் சொல்லாத அளவுக்கு பக்காவாக தான் போயின்னு இருக்கு. இது வரையும் டீசெண்டாக பக்காவாக பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறமும் கரெக்டாக தான் இருக்கும். அவருடைய ஆட்சி வந்தால் கரெக்டாக இருக்குன்றது இதிலே தெரியுது. அதாவது ஆட்சிக்கு வந்து செய்ய வேண்டியவங்களுடைய வேலையை இவர் ஆட்சிக்கு வராமலே செஞ்சுன்னு இருக்காரு. இது சுயநலம் இருக்கான்றது மக்களுக்கு தெரியும். சுயநலம் இருக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் திமுகவுக்கு 2 வீடு ஓட்டு போட்டிருக்கேன். 2 நான் திமுக ஓட்டு போட்டிருக்கேன். தளபதி என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ நான் அன்னைக்கே என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ரிலேஷன், என்னுடைய சேர்ந்தவங்க எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு சாதகமாக தான் நான் பேசி ஓட்டு போட வைப்பேன். அதனால் 2026 ஒரு காசு வாங்காம, யாருக்கும் எந்த ஒரு காசு வாங்காம தளபதிக்காக ஓட்டு போடணும். ஒரு வீடு பார்ப்போமே அவர் என்னதான் பண்றாருன்றத. ஸ்டாலின் ஆட்சி ஆனதையும் பார்த்துட்டோம், எடப்பாடி ஆட்சி ஆனதையும் பார்த்துட்டோம், எம்ஜிஆர், ஜெயலலிதா அவ்வளோ பார்த்துருப்பாங்க. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. விஜயகாந்துக்கு அவருக்கு நல்லவர் தான். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காதால தான் அவருடைய களத்துக்கே வரமாட்டேன்னு சொல்றாங்களா? களத்துக்கு இதுக்கு மேலே என்ன களத்துக்கு வரணும்? எல்லாமே வந்தாச்சு. ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போயிட்டு களத்துக்கு இறங்கி பார்த்தாரு. கோயம்புத்தூர் போயிருந்தாரு, ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டாரு. இதெல்லாம் களமாக தெரியலீங்களா? இதெல்லாம் எங்கள் வீட்டு செஞ்சுங்கிறாரு. இதெல்லாம் பப்ளிக்கில் தானே செய்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு களத்தில் வரணும், ரோட்டில் இறங்கி தான் ஒரு பப்ளிக்காக நடந்து தான் வரணும். அது நடந்தால் சமாளிக்க முடியுமா கவர்மெண்ட்? பனையூர் விட்டு வரமாட்டேன்ற பனையூர் பண்ணையாருன்றாங்க. பனையூர் பண்ணியாருன்னா அவருடைய ஆஃபீஸில் என்னென்ன பண்ணணுன்றதை தான் பண்ணுறாரு. அவசரம் மீட்டிங்க்கு அவர் யாரையும் அங்கே அலோட் பண்ணல. ஆஃபீஸ் கட்சி ரீதியாக என்ன பண்ணணுன்றதை தான் அவர் அங்கே பேசுகிறாரு.